தான் திருப்பூர் பாண்டிய நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து பெண் ஒருவர் உடல் சிதறி பலியான சம்பவம். அதேபோல் 5 பேர் படுகாயங்களுடன் தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டிய நகர் சத்யா காலனி பகுதியில் கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இன்று மதியம் திடீரென அதிக சத்தத்துடன் வெடித்ததில் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்தார். மேலும் நாட்டு வெடி வெடித்ததில் கார்த்தி என்பவர் வீடு மட்டுமின்றி எதிரில் இருந்த 5க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருமுருகன் பூண்டி போலீசார் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இங்கு ஏராளமான நாட்டு வெடிகள் வெடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வேறு எங்கேனும் நாட்டு வெடிகள் சிக்கி கிடக்கின்றனவா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மாத பத்திரிகையில் செய்தியாளராக பணியாற்றும் கார்த்தி என்பவர் வீட்டில் வைத்து வெடி தயாரிக்கும் பணியில் அவரும் அவரது உறவினரான சரவணகுமார் மற்றும் புல்லான் ஆகிய இருவரும் சேர்ந்து கோவில் விழாவிற்கு பயன்படுத்தும் வெடிப்பொருட்களை வீட்டில் வைத்து தயாரித்து வந்ததே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் பாதுகாப்பற்ற முறையில் வெடி தயாரித்து இந்த விபத்துக்கான காரணம் என்பதும் போலீசார் தரப்பில் தற்போது கூறப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பாண்டிய நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் கூறியுள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு நன்றி ஜெரி.